இன்றைக்கி இந்த வீடியோவில் பிளாக் கரண்ட் ஃப்ளேவரிலான பாஸ்ட்ரி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க முடியும். பாருங்கள், இன்றைக்கி நான் 1.5 கிலோ அளவிலான ஒரு வெண்ணிலா ஸ்பாஞ்சு தான் செஞ்சு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், ரொம்பவும் சாஃப்டான இந்த கேக். இதோட ஸ்கின் லேயரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த கேக் கேட்டிருந்த கஸ்டமர் 5 பாஸ்ட்ரி கேக்கும் கூடவே 10 மினி ஜார் கேக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ பாதியை அதுக்காக தான் எடுத்திருக்கேன். மினி ஜார் கேக்கோட வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் லேயர் கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு உள்ளாடி கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா பாருங்கள், இது மாதிரி பெர்ஃபெக்டான லேயர் நமக்கு கிடச்சிரும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக நமக்கு கேக்கை கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நம்ம இதை ஐசிங் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஐசிங் பண்ணுறதுக்காக எந்த கேக் போர்டுமே யூஸ் பண்ணிக்கலை. பாருங்கள், ஒரு கேக் டின்னோட பாட்டமில் தான் திருப்பி வச்சு ஐசிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு கேக் போர்டு தேவையில்லை. பாஸ்ட்ரி கேக்குங்கிறதுனால நம்ம இதை கட் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஸோ நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம டேண்டபிளாக டைரெக்டாக பண்ணால் கூட ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கிடைக்காது. அதனால தான் பாருங்கள், நான் கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயும் ஒரு லேயர் க்ரீம் வச்சுட்டு அது மேலேயும் பிளாக் கரண்ட் க்ரஷ் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இதே போல் தான் 3 லேயருக்கும் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நம்ம பாஸ்ட்ரி கேக் செய்கிறப்போ இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஃபில் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோன்னா ஈஸியாக கரெக்டான லெவலாக நமக்கு க்ரீம் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். வெண்ணிலா ஸ்பாஞ்சு கேக்கோட பெர்ஃபெக்ட் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். சேம் மெத்தடில் தான் இந்த கேக்குமே நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த கேக் செய்யும்போது கொஞ்சமாக க்ரஷ் பேட்டரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், 3 லேயருமே நம்ம ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த சைடில் எல்லாம் நம்ம இது மாதிரி லெவல் பண்ணி விட்டாலே போதும். ஓரங்களெல்லாம் இனி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கணும். 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் செட் பண்ணி எடுத்தோன்னா பெர்ஃபெக்டாக நம்மளால் கட் பண்ணி எடுத்துக்க முடியும். இது போலவே நம்ம எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1/2 மணி நேரம் தான் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சீக்கிரமாகவே கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் நம்ம செட் பண்ணோன்னா இன்னுமே சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபைனலாக எனக்கு கேக் கிடச்சிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். கேக் பேக்கிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த கேக்கு கேட்ட கஸ்டமர் ரொம்ப க்ரீம் வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் போட்டு டெக்கரேஷனை முடிச்சுக்கிட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்ரெடி நான் மினி ஜார் கேக்கோட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தங்க அதோட ரேட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பாட்டை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம கேக்ஸுக்கெல்லாம் எப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நம்ம ஜார் கேக்குக்கெல்லாம் எப்படி ப்ரைஸ் கோட் பண்ணுறது அப்படின்னா நமக்கு அதுலேயுமே எவ்வளோ தேவைப்படுது, இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க நம்ம கோட் பண்ண முடியும். இப்போ 1 கேக் 2 கேக்கு அப்படிலாம் நம்மளால் கோட் பண்ண முடியாது. மொத்தமாக நமக்கு ஒரு 10 கேக் ஆர்டர் இருக்குது அப்படின்னா அந்த 10 கேக்குக்குமே நமக்கு எவ்வளவு ஸ்பாஞ்சு தேவைப்படுது, எவ்வளோ க்ரீம் தேவைப்படுது, இதுலேயே நம்ம ஏதாவது ஃபில்லிங்ஸ் கொடுத்துருந்தோன்னா சாக்லேட்டு க்ரஷ் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருந்தோன்னா அதோட காஸ்ட்டு, அடுத்ததாக நம்ம பயன்படுத்துகிற ஜார், இதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத டோட்டலாக பார்த்துட்டு அதை எத்தனை கேக் நம்ம செய்கிறோமோ அதுக்காக டிவைட் பண்ணிக்கிட்டாலே நமக்கு அதுக்கான ரேட்டு கிடச்சிரும்.
பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜார் கேக் செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சு தேவைப்படும், 10 ஜார் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பாஞ்சு தேவைப்படும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா இப்போ 1/2 kg மெஷர்மெண்ட்டில் ஒரு கேக்கை பேக் பண்ணிவிட்டு அதை நம்ம எத்தனை ஜாருக்கு யூஸ் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இதுலேயே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.